of the people. Okay, so meeting recording. ஸோ இன்னைக்கு வந்து எப்போவுமே வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ தான் வந்து இதோ நிஜமாவே வந்து நமக்கு அதை புரிஞ்சுட்டோமான்றது நமக்கே ஒரு ஊர்ஜிதம் வரும். அதனால ஐ வில் ஹெல்ப் யூ அலாங், பட் போத் நிர்மல் அண்ட் இவர் அமீர் ஷேர் என்ன செஞ்சீங்க, எது வேலை செய்யல, ஏன் வேலை செய்யல, அப்புறம் என்ன முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு. ஐ நோ இதை வந்து நேத்திக்கே சொல்லியிருந்தாங்க வந்து யூ குட் ஹவ் பீன் பெட்டர் ப்ரிப்பேர்ட், பட் அந்த இது பெயிண்ட்டை ஷேர் பண்ணி ஐ மேக் யூ கோ ஹோஸ்ட். அண்ட் ஸ்டாலின், நீங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யூ பீன் ஏபிள் டு கிரியேட் த FortiGate. என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. யூ ஓகே வித் தட் 3 பேரும்? இட்ஸ் ஓகே சார். யா, ஃபைன் சார். ஓகே. ஸோ ஓகே சார். அது வந்து கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். வந்து நமக்கே அறியாமல் வந்து அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி வந்து அதை ஆரம்பத்துலேருந்து இதை செஞ்சேன், இது வேலை செய்யலை, இதனால்தான் அந்த இது ஒரு படம் போட்டோம் தெரியுமா? யூசர் இங்கே இருக்காரு, இன்டர்நெட்டில் போகுது, FortiGateக்கு வருது, பின்னால் ஒரு ப்ரைவேட் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அங்கே லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி அந்த ஃப்ளோ, அப்புறம் எப்படி செக் பண்ணீங்க? அந்த டயாக் கமாண்ட் போட்டு எப்படி செக் பண்ணீங்க? என்ன வந்தது, ஏன் இப்படி வருது, மற்றது என்ன வந்திருக்கணும், however much detail you can give, the better it is. Because at the end of this class, நாளைக்கு வந்து கிளாஸ் கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து பிளட் டெஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ரெகுலர் பிளட் டெஸ்ட் தான், நத்திங் டு வரி. அண்ட் ஸோ ஐ வாண்ட் டு கிவ் அன் எக்ஸசைஸ் டு கிரியேட் த சேம் திங் in another region, so that நம்ம அதுக்கப்புறம் தேர்ஸ்டேலேருந்து we are going to set up a VPN connection between the two. ஸோ அதுதான் வந்து அடுத்த ஒரு 4-5 டேஸ்க்கு தட்ஸ் அ டார்கெட். VPN கனெக்ஷனை வந்து செட் பண்ணி அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறது. தட் இன் இட் செல்ஃப். இது ஆனாக்க இந்த ரெண்டு ரீஜன்லேயும் வந்து இது வேலை செய்யலைன்னாக்க VPN வேலை செய்யாது. ஸோ எனிவே லெட்ஸ் வெயிட் ஃபார் பீப்புள். 8 பேர் வந்திருக்காங்க. வணக்கம் மகேஷ், கிரண், இன்பத் தமிழன். குட் ஈவினிங், குட் மார்னிங் டு யூ. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்க போயிட்டு இருக்கீங்க. தெரியும் பார்த்தேன் நான். சுந்தர், நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை வந்து நீங்க வந்து அந்த 3 நாள் ஊருக்கு போனதுனால வந்து யூ கைண்ட் ஆஃப் இல்ல, நான் ஃபாலோ பண்றது, நான் அப்லோட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சரி. டைம் இஸ் 3:07. ஓகே. ஸோ who wants to go first? Amir or Nirmal or Stalin? மூணு பேர் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு 3 பேருமே வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அந்த லேபில் வந்திருக்காங்க. ஐ டோன்ட் நோ, இதை நீங்கள் வந்து அமீர், நீங்கள் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணீங்க, அங்கிருந்து வந்து அவுட்பவுண்ட் ஆக்சஸ் டெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல சார், நான் லினக்ஸ் இன்பவுண்ட் மட்டும் தான் செக் பண்ணேன். பட் எனக்கு லினக்ஸ் உள்ள லாகின் ஆக முடியல. ஸோ ஒருவேளை கீஸ்ல எதுவும் இஷ்யூஸ் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அதான் நீங்க வர்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். நான் என்னோட ஓன் கீ வச்சிருந்தா ஒரு தடவை நான் மறுபடியும் டெராஃபார்ம் இனிஷியேட் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். யா. ஸோ கீ ப்ராப்ளம் தான் அது. சர்வர் ரெஃப்யூஸ்ட் யுவர் கீன்னு வந்தது அது. ஸோ ஆமா, ஸோ கீ ப்ராப்ளம் தான் அது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா யூ ஷுட். பட் அதுக்கப்புறம் வந்து யூ நீட் டு டூ சம்திங். ஸோ நிர்மல், நீங்கள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் வந்து வெப் சர்வர்லாம் வந்து லினக்ஸ் சோர்ஸில் போட்டு he has done quite a bit of it. So let me make you co-host, Nirmal, and present your screen. சார், இது எப்படி திருப்பி நம்ம வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோமா, இல்லை எப்படி? இது இல்லை, தியரி தான் ஜஸ்ட். ஆனாக்க உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி அந்த FortiGate லாகின் பண்ணி இந்த டயாக் கமாண்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்து என்ன முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டாம், பட் ஜஸ்ட் வாக் த்ரூ த செட்டிங் அண்ட் ஹவு திங்ஸ் ஒர்க். சார், எனக்கு இதில் பர்சனலாக என்ன டவுட்னா, எனக்கு அந்த AWS கன்சோல் ஸ்க்ரீன்ல இருந்து எப்படி டெர்மினல் ஓப்பன் பண்ணணும்னு தெரியல, FortiGate எங்கேருந்து ஷெல்லை ஓப்பன் பண்ணணும்னு தெரியல, எங்கேருந்து டயா கமாண்ட் ஓப்பன் பண்ண தெரியல, SSH கலெக்ட் பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிர்மல் சொல்லுவார் இப்போ. ஆமாம் சார், அது அந்த ஸ்டார்டிங் மட்டும் எங்கெங்கன்னு தெரியல சார். இப்போ
இப்போ எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து நிர்மல் சொல்லுவார்னு சொல்லிட போறேன் நான் இப்போ. நான் பெட்டரா ட்ரை பண்ண முடியுது, ட்ரை பண்றேன். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து 2-3 டைம் அட்டெம்ப்ட் பண்ணேன். எனக்கு வந்து நேற்றே வந்து என்னாச்சுன்னா வந்து என்னால வந்து அந்த லைனக்ஸ் ஹோஸ்ட்டை கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. பட் வந்து வெறும் சிங்க் பாக்கெட் மட்டும் தான் சென்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அங்கிருந்து வந்து லைனக்ஸ் ஹோஸ்ட்ல இருந்து திருப்பி வந்து பாக்கெட்டை வந்து என்னால் வெளில அவுட் பண்ண முடியல. ஸோ சம்திங் இஷ்யூ வித் கேட்வே. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேட்வே ஃபிக்ஸ் பண்ண பிறகு என்னால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. பட் பலே 2-3 இஷ்யூ மீன் கன்சர்ன் என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக உட்காந்து டீபக் பண்ண முடிஞ்சாதான் டீபக் பண்ண முடியுது அதை. சின்ஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவில். யா யா ஸோ நிர்மல் சொல்லுங்க சார். நீங்க வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்க. இதை சுந்தர், கேன் யூ மேக் நிர்மல் கோ-ஹோஸ்ட்? ஏன்னா என்னால் பண்ண முடியல. சுந்தர் இருக்கீங்களா? சுந்தர், இங்க ஒரு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி இங்கே போயிட்டாரா? இல்ல இருக்கேன், சொல்லுங்க. இது நிர்மலை வந்து கோ-ஹோஸ்ட் ஆக்க முடியுமா? ஆ ஏன்னா அவர் ப்ரெசென்ட் பண்ண போறாரு. ஸோ Yeah, தட் அப்படியே வந்து உங்க கேள்விகள், ஸ்டாலின் உங்க கேள்விகள் இருந்ததுனாக்க இப்போ அவர் ஸ்க்ரீனை ஷேர் பண்ற போது பாருங்க அவர் எப்படி பண்ணியிருக்காருன்றத. ஓகே சரியா? சார். நான் 2-3 தடவை வீடியோலாம் பார்த்து முடிச்சிட்டேன் சார். இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்டார்டிங் கவலையப்படாதீங்க. வீடியோலாம் பார்க்கறத விட இப்போ வந்து நேரா பாருங்க அவர் எப்படி பண்றாருன்னு பாருங்க. ஓகே சூப்பர். நீங்க இப்போ கோ-ஹோஸ்ட். ஒயிட் போர்ட் டாக். அதனால இதை வந்து ஒரு ஃபன் எக்ஸசைஸாக நினைப்போம். இது வந்து அசைன்மெண்ட் கிடையாது, ஃபன் எக்ஸசைஸ் தான் அது. அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ அலாங். ஓகே சார். ஷேரிங் ஆப்ஷன் தேடிட்டு இருக்கேன், காணுது. கீழே கிரீன் பட்டன்ல இருக்கும் பாருங்க. இல்ல நான் கொடுத்தா வந்து விண்டோ மட்டும் தான் கேக்குது. ஓ சிஸ்டம்ல இல்லை, அது வந்து லெஃப்ட் டேப்ல ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆஃபீஸில் டீம்ஸ் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஜூம் யூஸ் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் வந்து ஷேர் ஸ்க்ரீன் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கு. ம் இது டாக்ஸா இல்ல ரிமோட் டெஸ்க்டாப் நீங்கள் என்ன மேக்ல இருக்கீங்களா? இல்ல சார், லைனக்ஸ். உங்கள் ஜூம் ஸ்க்ரீன் தானே ஷேர் பண்ண பார்க்குறீங்க? ஆமா சார், அது வந்து ஆப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன், தெரியுதுங்களா? ஸ்டார்டட் ஸ்க்ரீன் ஷேரிங். இப்போ என்ன ஸ்டார்டட்னு வருதே தவிர ஒன்றும் வரல, பிளாக் ஸ்க்ரீன் தான் இருக்கு. நிர்மல் ராஜ் துரை has started screen sharing. ஐநோ அதுதான் வருதே தவிர ஸ்க்ரீனில் ஒன்றும் தெரியல. ஒரே ஒரு விண்டோ மட்டும் ஷேர் பண்றீங்களா நிர்மல்? இல்ல நான் அந்த ஆப்ஷனுக்கான என்ன டே பிஃபோர் எஸ்டர்டே இருந்துச்சு, அந்த ஆப்ஷனே காணும். ஒருவேளை அதான் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்களே லாஸ்ட் டைம். மல்டிபிள் ஒன் பார்ட் செக்மெண்ட். இந்த வேற செட்டிங்ஸ் வந்து எனக்கு அவங்க ரைட்ஸ் கொடுக்கணுமா, அதனால இது இருக்குமா இல்ல? இல்லையே, கோ-ஹோஸ்ட்னாக்கா நீங்களும் ப்ரெசென்ட் பண்ண முடியணுமே. ஆன் பார்ட் மட்டும் ஸ்டார்டட் ஸ்கிரீன் ஷேரிங் தான் காட்டுது, ஆனா உங்க ஸ்கிரீன் டார்க்கா இருக்கு. ம் ஓகே. கண்டென்ட் ஃப்ரம் செகண்ட் கேமரா நிறைய ஆப்ஷன் காட்டுது சார். வந்து கேமரா அது மேபி ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஷேர் பண்ணி ஆமா, பாருங்க. திருப்பி இது பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே. கட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆப்ஷனை காட்டல, மேபி கிராஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்.
அமீர் அமீரையும் கோஹோஸ்ட் ஆக்கி விடுவான். மல்டிபிள் கோஹோஸ்ட் முடியுமான்னு தெரியல எனக்கு ஜூமில். அமீரால ஷேர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அவருக்கு ஹோஸ்ட் கொடுக்க நான் உங்களை ஹோஸ்ட் ஆக்குறேன், நீங்க யாருக்கோ இது பண்ணுங்க. ஓகே. எனக்கு இப்ப ஷேர் ஸ்கிரீன் வருது, நான் ஷேர் பண்ணட்டுங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. பண்ணுங்க. நான் அதான் ஸ்ரீகாந்த் சார் நான் ஹோஸ்ட் ஆக்கிட்டேன். பியூட்டிஃபுல். இந்த ஐடில் டைம் எங்க இருக்கு? இது போட்டிக்கு கைடு அது சிஸ்டம் செட்டிங்ஸ்ல இருக்கும். அது இப்போ என்ன செய்றீங்க அமீர்? இல்ல இந்த கீ மட்டும் கொஞ்சம் மாத்தினேன் நானு. இப்ப புதுசா Okay. இன்னொரு கீ ஜெனரேட் பண்ணேன். அத ஆல்ரெடி ஜெனரேட் பண்ண கீ ஒர்க் ஆகல. ஓகே ஓகே. Yeah. சரி, அதனால ஒரு கீ மட்டும் ஜெனரேட் பண்ணேன். யா இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? ஆனாக்கா இப்போ வந்து கீயை மாற்றும் போது நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னாக்க டெரஃபார்மில் அது மோர் தென் லைக்லி நீங்கள் அந்த 2 இன்ஸ்டன்ஸையும் டெர்மினேட் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் ரீலான்ச் தோஸ் இன்ஸ்டன்சஸ். இல்லை அட்லீஸ்ட் அந்த லினக்ஸ் விஎம்ஐ வந்து டெர்மினேட் பண்ணுங்க. இன்ஸ்டன்சஸ் போயிட்டு ஒரு நிமிஷம் ஓகே. நான் ஆல்ரெடி டெர்மினேட் பண்ணிட்டேன் அந்த இன்ஸ்டன்சஸ். பண்ணிட்டீங்களா? இன்ஸ்டன்சஸ் போங்க லெஃப்டில். ஒரு நிமிஷம் இந்த குளோபல் வியூ பார்க்குறேன். இந்த சைட் தானே? இல்லை குளோபல் வியூலாம் பார்க்க வேணாங்க. ஸோ அந்த ரீஜனில் கம்ப்யூட் யா நேற்று நைட்டு நான் டெர்மினேட் பண்ணியிருந்தேன். ரெண்டும் டெர்மினேட் ஸ்டேட்டஸ்ல இருந்தது. ஓகே தென் ஃபைன். ஸோ நீங்கள் வந்து டெரஃபார்ம் அப்ளை பண்ணுங்க. நான் ஈஸி டு இது கன்சோல் போயிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே ஓகே. ஸோ இன்ஸ்டன்சஸ் லெஃப்ட் பேனில் இன்ஸ்டன்சஸ் போங்க. ஓகே இந்த யா இன்ஸ்டன்சஸ். ஸோ இப்போ நோ இன்ஸ்டன்சஸ். ஸோ நீங்கள் வந்து கமாண்ட் லைன் போங்க. பட் நேத்து என்ட்ரி இருந்தது டெர்மினேட்டர்னு சொல்லி. இப்ப அது வந்து டெர்மினேட் பண்ண உடனே வரும். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு Okay, அப்புறம் அதை okay. எடுத்துரும் அது. ஓகே ஸோ Okay, இப்போ then- டெரஃபார்ம் போங்க. ஸோ ஸ்டாலின் இப்படி தான் வந்து டெரஃபார்ம் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், கரெக்ட் சார். ஓகேயா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. டெரஃபார்ம் அப்ளை. சார் இனிட் பண்ண தேவையில்லையா? வேணாம் அதெல்லாம் வந்து இல்ல, மாடியூல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மட்டும் தான். டைம் பண்ணா போதும் இல்ல நீட். ஆமாம், அன்லெஸ் நீங்கள் வந்து ப்ரொவைடர் மாற்றினாலோ புது மாடியூல்ஸ் மாற்றினாலோ அப்போ தான் வந்து திருப்பி யூனிட் பண்ணும். இல்லாட்டினா வந்து அப்ளை பண்ணால் போதும். எஸ் சார் இந்த டெரஃபார்முக்குள்ள நம்மளுடைய பெம் ஃபைல்லாம் இருக்கா? திருப்பி சொல்லுங்க. இல்ல நம்ம டெரஃபார்முக்குள்ள கனெக்ட் பண்றதுக்கு பெம் ஃபைல்லாம் இருக்கா? பெம் பிஎம் பிஎம் ஃபைல்லாம் அதில் இருக்காது. அது வந்து அந்த பிஎம் ஃபைலை வந்து ரெஃபர் பண்ணி ஓகே. அது வந்து அதை இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறப்போ அந்த இதோட போடும் அது. ஸோ இவர் வந்து இங்கே வச்சிருப்பார் அவர் அந்த அது அந்த ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். அது அந்த ஆக்சுவல் கீ ஏடபிள்யூஎஸ்ல இருக்கு. நம்ம லாகின் பண்ணுற போது அந்த எஸ்எஸ்ஹெச் கிளையண்ட்ல அந்த கீயை ரெஃபர் பண்ணணும். மெதுவாக வரும் அது. இப்போ இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுல ஒண்ணு மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன் சார். இது
இந்த இன்ஸ்டன்ஸ் தான் C2 C5N தான் ஓபன் பண்றேன். ம். பட் இருந்தாலும் அவரு கனெக்ட் பண்றது எப்படின்னு கேட்டார் இல்லையா? எனக்கு இங்க சீரியல் போர்ட்ல போகப்ப எனக்கு சீரியல் போர்ட் வரல. The அது account is வந்து not அந்த authorized மேனேஜர் to use in இல்ல India. அந்த மேனேஜ் ஆக்சஸ் போங்க. Manage access. அங்க ரைட்ல. ஓகே. அங்க போயிட்டு ஜஸ்ட் அலோவ் ஓ. போடுங்க. அவ்வளவுதான். we encountered an unexpected error. Yeah. allowed. ஓகே. இப்பதான் அலோட் ஆயிருக்கு. ஓகே. சோ இப்போ திருப்பி நீங்க போயிட்டு என்ன இன்ஸ்டன்ஸ் என்ன போயிட்டு பண்ணீங்க? ஸோ பை டிஃபால்ட் அந்த சீரியல் ஆக்சஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம மேனேஜ் ஆக்சஸ் போயிட்டு அட்மினாக இருந்தாக்க யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சேஞ்ச் தட். ஓகே. இப்போ கனெக்ட் பண்ணுங்க. நான் என்னடா ஃப்ரீ டயர்லயே ஒர்க் பண்ண அலோவ் பண்ணல, இதுலயும் அலோவ் பண்ணல அப்படின்னு யோசிச்சேன். இல்ல ப்ளீஸ் ஸ்டார்ட் பை அது வந்து ரீபோர்ட் ஆகிட்டு எல்லா ஸ்க்ரீனும் தெரியும். ஸோ பேரலா இங்க இன்செஷன் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி பாருங்க. அது இனிஷியலைஸ் ஆகிட்டு வந்து சம்டைம்ஸ் யூ மே பி ஏபிள் டு ஓப்பன் இட். ஸோ C5N வந்து 2CP நம்ம வந்து காஸ்ட்டுக்காக 2CP போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். நார்மலாக இப்படிலாம் டைம் ஆகாது. இந்த 2X லார்ஜ்லாம் போட்டிங்கன்னாக்கா மச் குயிக்கராக வந்துடும். சரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் அமீர். இது நடக்கட்டும். என்ன பண்ணீங்க? ஃப்ரீ டயரில் என்ன வேலை செய்யலை, ஏன் வேலை செய்யலை, இதெல்லாம் என்ன கண்டுபிடிச்சிங்க? அட்வான்ஸ்ட் கண்டினியூ. ஃப்ரீ டயர்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதுக்கு ப்ரிவிலேஜஸ் கொடுக்கவே இல்லை அந்த மார்க்கெட் பிளேஸ்ல இதை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு. ஓகே. டிக்கெட் இது. ஸோ சரி. நான் அந்த அக்கௌண்ட் அப்படியே விட்டுட்டு புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன் பெய்டு இதுல. ஓகே. பெய்டு இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் பிளேஸ்ல உள்ள போய் பார்க்கப்ப அதை அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு நிமிஷம் நான் அது கூட அதுதான் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஐ திங்க் யூ ஸ்பெண்ட் a lot of time இல்லையா? எனக்கு தெரியல. நான் ஆ. பெய்டு இது நாங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் அதுலயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஓகே. ஸோ தட்ஸ் அ குட் டிஸ்கவரி. ஸோ பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வேலை செய்யுதுன்னு. ஓகே. சரி. சரி. சார் இதுல கனெக்ட் கொடுத்தீங்க, அதுக்கப்புறமா என்ன சார் பண்ணீங்க? இல்ல இந்த ஒரு நிமிஷம் அந்த ஸ்கிரீனுக்கு வரேன். அந்த பெய்டு இது கொடுத்த பிறகு இது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இங்க இந்த இதுல வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ சரி. சரி, இது கனெக்ட் கொடுத்த பிறகு என்னன்னு கேட்டீங்களா? ஒரு நிமிஷம் வந்து ஸோ கனெக்ட் கொடுத்த பிறகு என்ன ஆகும்னாக்க நம்ம கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸில் என்ன பார்க்குறோமோ அது இதில் தெரியும். ஆனால் அந்த ஸ்டார்ட் அப் ப்ராசஸ் பூரா இதில் தெரியும். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் எல்லாம் ஸ்டார்ட் ஆகின பிறகு இந்த லாகின் ஸ்க்ரீன் வரும். இப்போ இது வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறப்பயே வந்து நல்லா தெரியும். ஸோ இது வந்து இனிமேல் அவசியம் இல்லை நமக்கு. இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டைரெக்டாக வந்து யூஐக்கே போகலாம் நீங்கள். இது வந்து பப்ளிக் ஐபி. சூப்பர். ஓகே. நவ் லெட்ஸ் ஜஸ்ட் லிசன். Okay, then I come to our screen. எந்த ரீஜனில் இருக்கீங்க? ஸ்டாலின், நீங்களும் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமா சார். இப்போ இன்சூரன்ஸ் ஐடி போட்டுட்டு அதுக்கடுத்து ரீசெட் பாஸ்வேர்டு கேட்டுச்சு பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது வரும். அது இன்னும் ரீபூட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது சம்டைம்ஸ் வந்து ஸ்க்ரீன் வரும். ஆனால் ரீபூட் ஆகும் போது வந்து சார் இடையில ஒரு வாட்டி அது ரீஸ்டார்ட் ஆகுது. கான்ஃபிகர்ல செட் ஆன பிறகு பை திஸ் டைம் வரைக்கும் அது வந்து அன்அவைலபிளா தான் இருக்கு. Still it's the installation. அதனால தான்
ஸோ கொஞ்சம் சரி. இப்போ செக்யூரிட்டி குரூப்பை பற்றி பேசுங்களேன். எப்படி வந்து இந்த டிநாட் வேலை செய்ய? மேபி நிர்மல் யூ கேன் டேக் ஓவர். இந்த ஸ்க்ரீன்லேயே டாக் அபவுட் பிகாஸ் ஐ நோ இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம். நீ 7:20 we still have time, 40 minutes இருக்கு. ஸோ எனிவே லெட் இட் கம். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் த ஃப்ளோ. ஸோ லெட் இட் கம். FortiGate லாகின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த இப்போ புது கீ வேற போட்டிருக்கீங்க. ஸோ SSH லாகின் ஆகுதான்னு பார்ப்போம். அப்போ வந்து ஸ்டாலினுக்கும் வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது ஆமாம் என்னுடைய சார். நம்பிக்கை. எனக்கு அந்த கனெக்ட்னு கொடுத்தா எனக்கு அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஆகலை சார். யா ம் டிசேபிள் பண்ணுங்க. ஓகே, சரி. இட்ஸ் ஓகே. இது ஓகே, கிளிக் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் எஸ், ஓகே. ஸோ இப்போ FortiGate லாகின் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாலின், நீங்கள் இது வரைக்கும் சரி வந்திருக்கீங்க. பார்த்தேன் சார். ஆமாம் சார். ஓகேயா? இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அமீர்? இது உள்ள நெட்வொர்க்ல போயிட்டு எத்தனை போர்ட் இருக்குன்னு பார்த்தேன். சரி, சரி நெட்வொர்க் இது வந்து இந்த லாகின் ஐடில் டைம் யாரோ கேட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கீழே போயிட்டு நான் மாற்றிட்டேன் சார். செட்டிங்ஸில் இருந்துச்சு ஐடில் டைம். சிஸ்டம் செட்டிங்ஸில் போனீங்கன்னாக்கா நான் மாற்றிட்டேன். 60 மினிட்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா டிஃபால்ட் வந்து 5 மினிட்ஸ் லாக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும். அது 8443 அது 60 மாற்றுங்க. ஓகே. ஸோ இப்போ நெட்வொர்க் போங்க, இன்டர்ஃபேஸஸ் போங்க. சொல்லுங்க. இதுல போர்ட் 1 அண்ட் போர்ட் 2. போர்ட் 1ல வந்து 10 சப்நெட், இதுல 11 சப்நெட் இருந்தது. கரெக்ட். ஸோ பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இல்லை, என்ன நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க? இல்ல இந்த டயக்ராம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெஃபரன்ஸ்க்கு. ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஓகே. ஸோ இதில் போர்ட் 1 வந்து லோக்கல் இன்டர்ஃபேஸ் சொன்னீங்க, போர்ட் பப்ளிக்னு சொன்னீங்க. அது எனக்கு கொஞ்சம் புரியல. இல்லை திருப்பி போர்ட் 1 வந்து பப்ளிக். ஓகே, போர்ட் 1 பப்ளிக். சரி, கொஞ்சம் போர்ட் சொல்லுங்க 1 பப்ளிக். இது வந்து பப்ளிக்ல இருக்கிற இன்டர்னல் நெட்வொர்க். பிரைவேட் ஐபி. பப்ளிக்ல இருக்கிறது 1 சீரிஸ். இங்க 11 உங்களுக்கு வந்து இன்னும் போர்ட்னா என்னன்னே தெரியலன்னு நினைக்கிறேன் நான். இன்டர்ஃபேஸ்னு சொன்னீங்க. அதை நம்ம அந்த இன்டர்ஃபேஸ், அதான் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அது போர்ட் பின்னாடி எல்லாமே இருக்கிற ஒரே போர்ட் தான் சொன்னீங்க. வரும். ஆமா, இல்ல சொல்லுங்க. இப்ப நம்ம பிசிக்கல் போர்ட் தான், அதை எப்படி பப்ளிக்னு சொல்றீங்க? இல்ல ஒரே நிமிஷம். நம்ம நார்மலா ஈத்தர்நெட் பாக்குறோம் இல்லையா? அது நார்மலா ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு ஈத்தர்நெட் இருக்கும் நம்ம லேப்டாப் இதுல வந்து. பட் இதுல வந்து நம்ம 2 ஈத்தர்நெட் கொடுத்துருக்கோம். ஸோ Correct. அதுல ஒரு போர்ட் வந்து பப்ளிக் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு போர்ட் இன்டர்னலா கனெக்ட் ஆயிருக்கு, கரெக்ட். பிரைவேட் போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. அது எங்க பார்க்கலாம்னா இங்க EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்தீங்கன்னா இங்க நெட்வொர்க்கிங்ல பெட்டர் ஓப்பன்
ம். இங்க நெட்வொர்க்ல வந்தீங்கன்னா 2 கார்டு அட்டாச் ஆயிருக்கு. ம். இது நம்ம நார்மலா நம்மளோட சிஸ்டத்துல 1 தான் இருக்கும். பட் இங்க கரெக்ட். வந்து 2 இது அட்டாச் ஆயிருக்கு. அதுல போர்ட் 1ங்கிறது வந்து பப்ளிக் ஐபி இருக்கும், ஒரு பிரைவேட் ஐபி இருக்கும். பட் கரெக்ட். போர்ட் 2ல வந்து ஒன்லி பிரைவேட் மட்டும் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்ல இதே இது போட்டீங்கன்னாக்க ஒரு ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். அதையும் காமிச்சு விட்டுருங்க. இது FortiGateல 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். நீங்க இன்ஸ்டன்ஸஸ் போயிட்டு லினக்ஸ் போறீங்க. அதுல ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். நம்ம லேப்டாப் மாரி. இன்ஸ்டன்சஸ்ல ஸோ லினக்ஸ் வந்து பப்ளிக் கூட கனெக்ட் ஆகாதனால ஒரு பிரைவேட் மட்டும் இருக்கா? இது பிரைவேட்ல தான் இருக்கு. இது ஒன்லி பிரைவேட் நெட்வொர்க் மட்டும் தான் இருக்கு. கரெக்ட். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. கரெக்ட். அதோட ஐபி Yeah. 11200. இந்த லினக்ஸ் FortiGate மூலமா இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ண போறோம். டைரக்ட் ஆக்சஸ் கிடையாது இதுக்கு. இது வரைக்கும் புரிஞ்சுதா இது குழப்பம் ஸ்டாலின்? இருக்கா? புரிஞ்சுச்சு சார். ஓகே. ம். ஓகே. குட். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நிறைய பேர் இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. 12 பேர் இருக்காங்க. எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா? எஸ் சார். ஓகே. கேள்வி இருந்தா கேட்கணும். இல்லன்னா வந்து எனக்கு வந்து ஞான திருஷ்டி கிடையாது. யாருக்கெல்லாம் கேள்வி இருக்கு மனசுக்குள்ளேயே வச்சிருக்கீங்கன்னு. ம். இப்போ ஏதோ ஓப்பன் பண்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல. இது ஜஸ்ட் புட்டி செஷன். ஜஸ்ட் ஒரு புட்டி ஓபன் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம சிம்பிளா எந்த ஃபயர்வால் எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி பப்ளிக்ல ஃபார்ட்டினேட் இருக்கு இல்லையா? சோ அதை ஆக்சஸ் பண்ண முடியுதாங்கிறது பார்க்கலாம். இப்போ என்னோட மேக்ல வந்து நான் SSH போட்டுட்டு அதை நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணவா? நீங்க கனெக்ட் பண்ணலாம். SSH போட்டு பட் ஆனா ஓகே நீங்க கனெக்ட் பண்ணி ரீச் பண்ணலாம். பட் கீ உங்ககிட்ட இருக்காது இல்லையா லாகின் ஆகிறதுக்கு. நம்ம அந்த இதுல அந்த டெராஃபார்ம்ல நம்ம கீ போட்டுட்டோமே. நீங்க வந்து அந்த AWS அந்த கீயை டவுன்லோட் பண்ணி உங்க லோக்கல்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து SSH பண்ணலாம் வந்து ஃபயர்வாலுக்கு. அந்த பிஎம் ஃபைல் அந்த பிஎம் ஃபைல் யூஸ் பண்ணி பண்ணலாமா? ஆமா. அந்த ஃபைலை நீங்க அப்ப யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணலாம். கனெக்ட் ஓகே. பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம அந்த டெராஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்ல லேப் ஒண்ணுல அதுல லொகேஷன் பார்த்தா தெரிஞ்சிடும். என்னோட கீ நான் லோட் பண்ணி பார்க்கிறேன். The same status. Server Connection refused. refused. Root user தானே சார்? இல்ல EC2-user. இது என்ன பண்ணுன்னா பை டிஃபால்ட்டா ரூட் யூசர் எடுத்துக்கும். இல்ல நீங்க வந்து கரண்டா என்ன லாகின் பண்ணிருக்கீங்களோ அந்த யூசர் எடுத்துக்கும். அன்லெஸ் நீங்க யூசர் நேம் கொடுக்கலன்னா எக்ஸ்பிளிசிட்டா இல்ல, நம்ம கொடுக்கணும். நான் தான் ரூட் யூசர் கொடுத்தேன். இப்ப கொஞ்சம் இருங்க. இதை யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து EC2-userன்றதுல போர்ட் 22ல ஆக்சஸ் பண்றீங்க. ஆமா சார். இப்போ கொஞ்சம் இருங்க. சோ அதை யோசிச்சு பார்ப்போம். 34209 ஓகே 34209 122.212ன்றது அந்த ஐபி அட்ரஸ்க்கு யார் சொந்தக்காரர்? FortiGate. சோ போர்ட் 22ல ஆக்சஸ் பண்ணால் நம்ம வந்து லினக்ஸ் ஹோஸ்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்க FortiGateலயும் ஒரு SSH ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. சோ நீங்க வந்து இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து இந்த போர்ட் கொடுத்தீங்கன்னா FortiGate என்ன நினைக்கும்? என்ன ஆக்சஸ் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும். சோ இப்போ யூசர் நேம் வந்து அட்மின்னு போட்டு பாருங்க. அட்மின் கொடுத்து இதே போட்டா இல்ல இதே போட்டு கொடுங்க. ஓகே. சார் சின்ன ஒரு நான் டீபக் பண்றதுக்கு இந்த மெத்தட் தான் சார் யூஸ் பண்ணேன். வந்து SSHக்கு டைரக்டா லாகின் பண்ணிட்டேன். நான் உள்ள லாகின் பண்ணி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட். சோ இப்போ சார் எனக்கு புரியல. அட்மின் கொடுத்தா லாகின் ஆகுது. எனக்கு திரும்ப இதை சொல்லுங்க இப்ப நீங்க. இப்போ வந்து நம்ம இது ஆக்சுவலா we have now accessing the FortiGate.
FGT, AWS 71 இதுதான் வந்து FortiGateல இருக்கு. ஸோ SSHக்கு நம்ம லாகின் பண்ணியிருக்கோம் இப்போ. சாரி, FortiGateக்கு லாகின் பண்ணியிருக்கோம். FortiGateக்கு லாகின் பண்ணியிருக்கோம். பட் ஆனா டிஃபால்ட்டா இருக்கிற யூசர் நேம் EC2 இல்ல, ரூட்டும் இல்ல. பட் நீங்க அட்மின் சொல்லியிருந்தீங்க. இந்த அட்மின் வந்து நான் போர்ட்டல்ல யூஸ் பண்ற யூசர் கரெக்ட்டுங்களா? ஆமா, எனக்கு அந்த மிஷினை தான் நீங்க வந்து GUI வழியா யூஸ் பண்ணாம SSH வழியா அக்சஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஓகே. இதெல்லாம் சில கமெண்ட்ஸ்லாம் வந்து FortiGateல அலோவ் பண்ண எல்லாமே மாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்டடா இருக்குங்களா? ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். அதில் வேலை செய்யாது. ஸோ இதுக்கு வந்து இது கெட் VMwareல வந்து நம்ம டைரக்டா SSH அக்சஸ் பண்ற மாதிரி சரி. கெட் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ்னு போடுங்க. இதுக்குன்னு ஒரு தனி கமாண்ட் லைன் உண்டு. சிஸ்டம் ஸ்பேஸ் இன்டர்ஃபேஸ்ங்களா? ஆமாம், டேப் பண்ணாக்க ஃபில் பண்ணிக்கும் அது. சி, ஸோ இப்படி தான் வந்து சிஸ்டம் இன்டர்ஃபேஸ்லாம் பார்க்கணும். IF கான்ஃபிக்லாம் வேலை செய்யாது. ஓகே, எனக்கு இது FortiGateக்குள்ளே இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதா அமீர்? 202.117 ஓகே. அண்ட் மற்ற இன்டர்ஃபேஸ்லாம் இது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இதுதான் FortiGateக்குள்ளே இருக்கும். அதனால இட்ஸ் நாட் அ லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் FortiGate பின்னால் பிரைவேட் போர்ட்டுக்கு பின்னால் இருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. இப்போ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இதுதான் வந்து நம்ம ஒரு சின்ன பாயிண்ட் சார், இந்த இடத்துல எது சொல்லிருந்தேன். FortiGateக்கு நீங்க சொன்னது வந்து கரெக்டா அந்த பப்ளிக் ஐபி என்னங்கிறது தெரியாது. சோ அதுகிட்ட ரெண்டு லோக்கல் இருக்கு, பிரைவேட் இதுதான் இருக்கு. பப்ளிக் ஐபி அதுக்கு தெரியல, அது AWS தான் மேனேஜ் பண்ணுது. கரெக்ட், ஓகே, கரெக்ட், பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம FortiGate ஆக்சஸ் பண்றோம். ஆனால் நமக்கு தேவை அங்க பின்னால் இருக்கிற லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதான் லேப் 1ஓட எக்ஸசைஸே அதான். ஓகே. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு SSH ஃபுல்லா அலோவ் பண்ணிட்டு வந்துருவா சார். எந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ள? AWSல லைனக்ஸ் இருக்கு. லைனக்ஸ் வந்து ஏற்கனவே SSH அலோவ் பண்ணும். அது பை டிஃபால்ட் அந்த AWS லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் SSH அலோவ் பண்ணும். ஸோ எது இந்த செக்யூரிட்டி குரூப்ல சொல்றீங்களா, எதுல சொல்றீங்க? செக்யூரிட்டி குரூப்ல போய் பாருங்களேன், என்ன இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு அந்த SSH வச்சு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், பேட் பெர்மிஷன் வருது. சார் அதை அக்சஸ் பண்ண முடியாது. அது பிரைவேட் ஐபியில் இருக்கும். அதை டைரக்டா நம்மளோட மிஷின்லேருந்து SSH பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுவோம். அதுக்கு போர்ட் ஃபயர்வால் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட மிஷின்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். அதை கரெக்ட். எனக்கு கொஞ்சம் பை டிஃபால்ட்டா அலோ ஆல் டிராஃபிக் தான் இருக்கு சார். ஸோ செக்யூரிட்டி குரூப் லினக்ஸ், ஒரு நிமிஷம் ஸ்டாலின், நான் உங்க கேள்விக்கு வரேன் நான். ஸோ பை டிஃபால்ட் இந்த செக்யூரிட்டி குரூப்ல எல்லாமே அலோவ் பண்ணும். அதனால செக்யூரிட்டி குரூப் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்ல ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஓகே, ஓகே சார். இப்போ நிர்மல், இப்போ ஸ்டாலின், நிர்மல் கேள்விக்கு முன்னால உங்க கேள்வி என்ன? அந்த SSH கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், அந்த பெம் ஃபைலை யூஸ் பண்ணி. அதில் பேட் பெர்மிஷன்ஸ் வருது. எங்க எந்த ஐபி அட்ரஸ்க்கு கனெக்ட் பண்ண பாத்தீங்க? எந்த போர்ட் யூஸ் பண்ணீங்க? இதில் AWSல அவனே வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தான். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணேன். SSH அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஐயா, அப்படியெல்லாம் வேலை செய்ய முடியாது ஸ்டாலின். ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஐபி அட்ரஸை கனெக்ட் பண்ணாதான் இந்த AWSல எக்ஸாம்பிள் அவனுடைய இதுல போட்டு வச்சிருப்பான் அவன். ஓகே, ஸோ நீங்க என்ன அக்சஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்ரீகாந்த் சார் அவரு ப்ராபப்ளி அவரோட மிஷின்ல இருந்து டைரக்டா அந்த லைனக்ஸ் நான் ட்ரை பண்றது ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல வாட்ஸ்அப்ல இப்போ நான் இதுல என்ன சேஞ்ச் பண்ணணும்? SSH -y ரூட். ஓகே, நீங்க என்ன இப்ப நீங்க வந்து
FortiGate ஆக்சஸ் பண்ணணும்னு பாக்குறீங்களா? இல்ல சார், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ்ல உள்ள போனோம்னா நமக்கு அவங்களே ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க கனெக்ட் பண்றதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த செக்யூர் ஆ கனெக்ட்ல இந்த கனெக்ட் ஆப்ஷன் உள்ள போனோம்னா, ஆ அவங்க வந்து இங்கதான். ஒவ்வொன்னே நீ கனெக்ட் பண்றதுக்கு எப்படி ஆப்ஷன்ஸ்ங்கிறத அவங்க சில இத அந்த சஜெஸ்ட் SSH பண்றாங்க. கிளைண்ட் இந்த இங்க இருக்கு. எஸ்எஸ்எஸ் கிளையண்ட். இங்க வந்து என்ன, அவர் வந்து இந்த மாதிரி ஓப்பன் கிளையண்ட் பண்ணிட்டு டைரக்ட்டா நான் இத ஆக்சஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. கீழ கீழ. இங்க ஓகே. இருக்குங்க இல்லையா? டைரக்ட்டா என்னோட கீ ஆ ரூட் அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா இத ஓகே அவரு இதுல இருந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஆமா. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து அவங்களுக்கு தெரியாது நம்ம நடுவில் FortiGate போட்டிருக்கோம். இது ஒரு ஜென்ரலா வந்து அவங்க கொடுக்குற ஒரு கமாண்ட் தான் அது. ஓகே. ஸோ ஓகே. இதுபடி பண்ணீங்கன்னாக்க இப்போ இதையே வந்து நீங்க ரூட் அட் போடுறதுக்கு பதிலா EC2-userன்னு போட்டு பாருங்க. இந்த இல்ல ரூட்டுக்கு இல்ல. பதில் ரூட்டுக்கு பதிலா அட்மின போட்டே அவர் ட்ரை பண்ணலாம். அது சாரி ஒர்க் ஆகும். அட்மின் சாரி மை பேட் அட்மின் அட்மின். அட்மின். இப்பயும் பேட் பெர்மிஷன்ஸ் வருது. பெர்மிஷனுக்கு ஓகே. வந்து அந்த ஸ்பெசிஃபைனுக்கு வந்து என்ன பர்மிஷன் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு வந்து ஆல் ரீட் ரைட் பர்மிஷன் எக்ஸிக்யூட் இருந்துச்சுன்னா கூட ப்ராப்ளம் பண்ணும். ஸோ ஓகே. அந்த பெர்ம் ஃபைலுக்கு இருக்கணும். சொல்றீங்களா? இந்த ஆமா இந்த பெம் இந்த பெர்மிஷன் ஆ ஹைலைட் ஓகே. பண்ணிருக்கேன் இல்லையா? ஆமா ஆமா அட் த சேம் டைம் அதே லொகேஷன்ல வச்சு ரன் பண்றீங்களான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க ஆமா ஃபுல் பாத் கொடுக்க ஆமா. அந்த வேண்டியது லேப் இருக்கும். ஒண்ணுக்குள்ள தான் வச்சிருக்கேன் நான். ஓகே. விண்டோஸ்ல அது பெர்மிஷன்ஸ் காட்டாது. விண்டோஸ் பாஸ்வேர்டு காட்டுது. இங்க என்ன பாஸ்வேர்டு என்ன கொடுக்க? உங்களுக்கு பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் வந்துருச்சுங்களா? ஆமா. அப்ப உங்களுக்கு சிஸ்டம் கனெக்ட் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கு ரீச் ஆக முடியுது சார். அப்படின்னா FortiGate பாஸ்வேர்டை கொடுங்க. FortiGate பாஸ்வேர்டு. அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி தான் சாரி நீங்க ரீசெட் பண்ணிருப்பீங்க இல்லையா அட்மினுக்கு? ஆமா ஆமா. புது அந்த பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் போடுங்க. ஓகே. ஆமா வந்து ஆமா FCD ஆமா ஏதோ வந்துருச்சு. என்ன வந்தது? ஏதோ வந்துருச்சு அப்படிங்கிறாரு. இல்ல என்ன லாகின் பண்ணிருக்கீங்க? பாஸ்வேர்டு போட்டேன் சார். சார் ஐயா அது தெரியுது. சோ என்ன சிஸ்டம்க்கு நீங்க இல்ல, லாகின் பண்ணீங்க? இந்த இந்த ப்ராம்ப்ட் வந்துருச்சுங்களா? இந்த ப்ராம்ப்ட் வரல. நான் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார். இல்ல நான் இன்னும் ஸ்கிரீன் ஸ்டாப் பண்றேன். ஒரு இடம் நீங்க ஷேர் பண்ணி பாருங்களேன். இருங்க நான் இந்த இது இந்த இதில் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. ஸோ இப்போ வந்துச்சு இல்லையா? இப்போ அந்த ப்ராம்ப்ட் இருக்கே FortiGate FGT AWS01 அது என்ன சிஸ்டம் அது? அதான் சார் உள்ள வந்துட்டார் சார் இவரு. ஐ நோ. அவரை கேட்குறேன் நான். அவர் என்ன எதுக்கு ஆக்சஸ் பண்ணியிருக்காருன்னு அவருக்கு தெரியுமான்னு கேட்குறேன் நான். தெரியல சார். FGT AWS01ன்றது என்ன சிஸ்டம் அது? சத்தியமா தெரியல சார். அதுதாங்க FortiGate. FortiGate நேமா? ஆமா FortiGateோட நேம். நீங்க நீங்க கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு மேல டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னாக்கா அதுதான் FortiGateோட நேம். அது எங்க இன்ஸ்டன்ஸுக்குள்ள 2 பார்த்தேன். நீங்க காமிங்க இது அமீர். நீங்க இந்த FortiGate ஸ்கிரீனை காமிங்களேன். இது இதுல சொல்றீங்களா? இன்ஸ்டன்ஸ் இங்க சொல்றீங்களா? இல்ல இந்த FortiGate செகண்ட் டேப் மேல செகண்ட் டேப். ஓகே. அந்த மேல இருக்கு பாருங்க FGT இந்த நேம் AWS. சொல்லுங்க. அந்த நேம் ஓகே ஓகே. அந்த நேம் தான். அதுதான் வந்து FortiGateோட பேரு. உங்க பேர் ஸ்டாலின்ற மாதிரி FortiGateோட பேரு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்குது. ஓகே. ஓகே. அப்புறம் பார்த்தேன் சார். சோ இந்த சிஸ்டத்துக்கு தான் ஆக்சஸ் பண்ணிருக்கீங்க இப்போ. ஓகே. ஆனால் நம்மளுடைய தேவை இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இது வழியா எப்படி அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஓகே. அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து டெராஃபார்ம் மூலமா ஏற்கனவே கிரியேட் பண்ணியாச்சு. லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்கு.
ஆமா இருக்கு. ஆனாக்கா வந்து இது வந்து நம்ம கோயிலுக்கு வந்து போறப்போ முதல் செக்யூரிட்டி கார்டை தாண்டின பிறகு தான் வந்து உள்ள போக முடியுன்ற மாதிரி இது. ஓகே, முதல் ஓகே. செக்யூரிட்டி கார்டோட பேச முடியுது. அவர்கிட்ட பேசி உள்ள அலோவ் பண்ண உடனுமே. ஓகே, ஓகே. ஸோ அதை தான் இப்போ அடுத்தது செய்ய போறோம். ஓகே. சொல்லுங்க நிர்மல் அண்ட் அமீர், கேன் யூ போத் டாக் டு see what would be needed now? இது பிறகு என்னோட லோக்கல் ஐபி பப்ளிக் என்னங்கிறது எடுத்துக்கிறேன் சார். பப்ளிக் ஐபி என்னன்னு திருப்பி சொல்லுங்க. என்னோட லேப்டாப்க்கான பப்ளிக் ஐபி என்னங்கிறது மை ஐபி போட்டு எடுத்துக்கிறேன். அது எதுக்கு? நம்ம ரூல் கிரியேட் பண்ணப்போ நமக்கு ஓகே, சரி, என்னோட பிசி மென்ஷன். ஓகே. ஓகே, என்னோட ஐபி 139.64. ம். இதுல போய் ஃபர்ஸ்ட் நம்ம ஐபி டிக்ளேர் பண்ணி ஒரு விர்ச்சுவல் ஐபி ஒன்று ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? விர்ச்சுவல் ஐபி கரெக்ட். வர்ச்சுவல் ஐபி என்ன செய்யுது? ஜஸ்ட் நான் ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட ஐபி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஓகே. ஒரு என்ட்ரிக்கு. ரெஃபரன்ஸுக்காகவா? இல்ல அதான் மீனிங். வர்ச்சுவல் ஐபிங்கிறது டெஸ்டினேஷன் ஆட் பண்றதுக்கு உண்டான ஒரு சமாச்சாரம். ஓகே, ஓகே, ஸோ ஒரு பேர் கொடுங்க. இது வந்து வர்ச்சுவல் ஐபி லோக்கல் ஐபின்னு போட்டதை விட இது என்னன்னாக்க இது லினிக்ஸ் அண்டர்ஸ்கோர் எக்ஸ்டர்னல்னு போடுங்க. இது வந்து லினிக்ஸ் ஹோஸ்ட்டை வந்து எக்ஸ்டர்னல்லேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக செட்டப் பண்ணுற ஒரு சமாச்சாரம். ஓகே. எந்த இன்டர்ஃபேஸால் வரப்போகுது அந்த பேக்கெட்டு? சரி, கலர் மாற்றுறதா மாற்றுங்க. எந்த இன்டர்ஃபேஸால் வரும் அது நம்ம ஆக்சஸ் பண்ணுற போது? போர்ட் 1 வழியா வரும். போர்ட் 1 பப்ளிக் Port 1 போர்ட் வழியாக வரும். உங்கள் ஐபி அட்ரஸ் என்ன? இந்த 139 போடுங்க. மேப் 2 இல்லை. ஸோ மேப் 2ங்கிறது லினிக்ஸோட Okay. அட்ரஸ். நம்ம பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் அட்ரஸ் கொடுக்கணும். இங்க சொல்றீங்களா? எக்ஸ்டர்னல் ஐபி ரேஞ்ச். அது போடுறதா போடலாம், இல்லை யா எஸ். அது என்ன ஐபி அட்ரஸ், எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் போட்டீங்க? சிஸ்டம் என்னோட பப்ளிக் ஐபி, ஓகே. என்னோட சோர்ஸ் ஐபி. எந்த அட்ரஸ்க்கு மாற்றணும்? 10.1.1.200. பலே, ஸோ அது எங்க இருந்து சார் எடுத்தீங்க? அதுதான் லினிக்ஸ் ஐபி ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ். லினிக்ஸ் விஎம் இருக்கு. சரி, அங்கிருந்து எடுக்கணும். ஓகே. 1.1.200. 10.10னா என்னது இது? 10.1.1.200. ரைட். ஓகே, இப்போ எனக்கும் 200 தான் இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் அதுதான். பிரைவேட் எல்லாருக்கும் ஒன்று தான். அது தப்பா. பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் வந்து யூனிக்காக இருக்கும். பிரைவேட் ஐபி அட்ரஸ்லாம் வந்து சேம் தான். இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே நம்ம வந்து டெராஃபார்ம் ஃபைல்ல டிஃபால்ட்டா வந்து Correct. செட் பண்ணிட்டோம். ஓகே. ஓகே, இப்போ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். கீழே போர்ட் ஃபார்வர்டிங்னு ஏதோ ஆப்ஷன் இருக்குங்க சார். தெரியும், அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஓ சாரி சார். ஸோ இப்போ போர்ட் 22ல வச்சு அட்மின் கனெக்ட் பண்ணாக்க போர்ட்டிகேட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு தேவை போர்ட்டிகேட்டை கனெக்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா போர்ட்டிகேட்லேயும் ஒரு எஸ்எஸ்ஹெச் இருக்குது. அது போர்ட்டிகேட் எஸ்எஸ்ஹெச்சில் லிசன் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால நம்ம இது போர்ட்டிகேட் இல்லைப்பா, போர்ட்டிகேட்டுக்கு பின்னால் நீ ஃபார்வர்ட் பண்ணணும்னு போர்ட்டிகேட்டுக்கு சொல்கிறதுக்கு ஒரு போர்ட் நம்பர் இங்கே கொடுக்குறோம். ஒரு ஹையர் போர்ட், எக்ஸ்டர்னல் சர்வீஸ் போர்ட்னு இருக்கு, அது கொடுக்க போகிறோம். 2222 2323 என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, 2322 இதை எந்த போர்ட்டுக்கு மேப் பண்ண போகிறோம்? 22. பர்ஃபெக்ட். ஒரு நிமிஷம், திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் 139.64.5.209. அது வந்து அமீரோட பப்ளிக் ஐபி. அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? வாட்ஸ்மை ஐபி போயிட்டு அதை கண்டுபிடிச்சாரு. அதை போர்ட்டிகேட்டுக்கு என்ன சொல்கிறோம்? இந்த 10.1.1.200 அந்த டெஸ்டினேஷன் நான்
அமீர் வந்து ஒரு பாக்கெட் அனுப்புற போது அவருடைய சோர்ஸ் வந்து சாரி, இந்த எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் cannot be 139.64. அது வந்து உங்களுடைய சோர்ஸ். ஸோ அதை வந்து எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் வில் பி ஆக்சுவலி பி த இதுதான். அதை வந்து டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க, அதை போடாதீங்க. ஓகே. ஓகே, அப்படியே 0வாகவே இருக்கட்டும். ஸோ திஸ் ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்டா. ஓகே, அதை delete பண்ணிட்டாங்க சார். நம்ம 0 ஆட் பண்ணிடலாம். 0 போட்டு விட்டுருங்க. பட் ஸோ எந்த எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸாக இருந்தாலும் let me map to so 10.1.1.200 மாற்ற சொல்கிறோம். எந்த டெஸ்டினேஷன் நான் 48 வரும்போது பேக்கெட் எப்படி இருக்கும்? 139.64 சோர்ஸாக இருக்கும். இந்த 34.209 48ஓட பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் டெஸ்டினேஷனாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த 34.209 வருது, அதை 10.1.1.200 மாற்றுன்றோம். என்ன மாதிரி பேக்கெட்டுக்கு? போர்ட் 2323 அந்த பேக்கெட் இருந்தாக மட்டும்தான் 22 மாத்து அப்படின்னு சொல்றோம். ஸோ தட் வி டோன்ட் அஃபெக்ட். இப்போ 48க்கே ஆக்சஸ் பண்ணணும் வைங்க, திஸ் ரூல் வில் நாட் அப்ளை பிகாஸ் அது வந்து 22ல ஆக்சஸ் பண்ணுவோம் நம்ம. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சார் கொஞ்சம் சார் இல்ல இல்ல நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், உனக்கு புரியுதா சொல்லுங்க. சொல்லுங்க. போர்ட் 1ங்கிறது பப்ளிக் இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ்ல எந்த என்ட்ரி வந்தாலும் 23 உள்ள வர்ற போர்ட்டை பை டிஃபால்ட்டா 22க்கு லைனக்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிடு அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்கோம். கரெக்ட். இப்ப புரிஞ்சதுங்களா? சார் அவர் ரொம்ப நேரம் பேசினார் சார். நீங்க இன்னும் ஒரு வருஷம் அவர் வந்து சுருங்க சொல்லி விளக்கிட்டார், அவ்வளவுதான். ஓகே, அதுதான் சாராம்சம். அமீர் சொன்னதுதான் சாராம்சம். திருப்பி சொல்லுங்க அமீர் ஒரு தடவை. சார் இப்படி கூட சொல்லலாம். வந்து கான்கிரீட்டா தெரியும், யார்கிட்ட இருந்து வாங்குறோம், யார்கிட்ட கொடுக்கணும். வாங்குறது நம்ம யார்கிட்ட ரெண்டு இருந்தாலும் பேரும் வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம 0 போட்டிருக்கோம். யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிக்க. ஆமா. பட் என்கிட்ட நீ அந்த போர்ட் 1 வழியா வாங்குற எல்லா பேக்கெட்ஸையும் 23 வந்துச்சுன்னா இங்க போய் பார்க் பண்ணிடு அப்படின்றோம். எஸ், ஓகே. அதான் விஷயம். ஓகே, ஸ்ரீகாந்த், எனக்கு இன்னும் ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ ஒரு லைனக்ஸ் ஹோஸ்ட் இருக்கு, நான் வந்து ஒரு விர்ச்சுவல் ஐபி கிரியேட் பண்ணிட்டேன். பட் என்னோட அப்ளிகேஷன் ஃபுல்லாமே அங்க இருக்குது அப்படின்னா நான் வந்து எனக்கு வரும்போது கண்டிப்பா எங்க ஐபி மாறி மாறி வரும். ஸோ இந்த இடத்துல ஏதோ ரேஞ்ச் கொடுத்துடலாங்களா நம்ம? இப்போ இந்த சப்நெட்ல இருக்கிற எல்லா ஹோஸ்டையும் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த சப்நெட்ல இருக்க எல்லா ஹோஸ்டும் ஆக்சஸ் ஓகே பண்ணனும். ஓகே, நான் திரும்ப சொல்றேன். நான் என்கிட்ட இப்போ ஒரு லைனக்ஸ் பதிலா 5 லைனக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 5 லைனக்ஸ் சர்வர் இருக்கு. ஸோ 200, 201, 202, 203 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு யார் போர்ட் 1ல வந்து 23 வந்து இந்த ஐபி ரேஞ்சுக்குள்ள யார் எந்த ஐபி இருக்குதோ அந்த ஐபிக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணிருங்க. நம்ம இங்க ரேஞ்ச் டிஃபைன் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆனால் டிபிக்கலி அதுக்கு இங்க பண்றதுக்கு பதில ஒரு லோட் பேலன்சர் முன்னால போட்டு அந்த லோட் பேலன்சருக்கு பின்னால தான் அந்த 5 மிஷினையும் வச்சுக்கணும். பட் 5ம் சேம் ஐடென்டிக்கலா இருந்தா ஓகே. பட் ஒன்னு டேட்டாபேஸ் சர்வரா இருந்து, ஒன்னு வெப் சர்வரா இருந்து, அப்படி வேற இருந்துச்சு அப்படின்னா நான் இங்க தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ அப்படின்னாக்கா வந்து டிபிக்கலி வந்து அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர்லாம் வந்து இது மோர் ஆஃப் ஆர்கிடெக்சர். டேட்டாபேஸ் சர்வர்லாம் டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாதா இருக்கக்கூடாது. அது அப்ளிகேஷன் ஒரு சர்வர். எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, அப்ளிகேஷன்லயே வேற ஃப்ரண்ட் எண்ட். பட் யூ கேன் டூ தட். ஸோ யூ கேன். எனக்கு வந்து ஐ டோன்ட் கேர் எந்த லினக்ஸ் சர்வருக்கு போகுதுன்னு தெரியலன்னாக்க ஒரு ரேஞ்சை போடலாம். அது வந்து 48 வந்து ஒரு மாதிரி லோட் பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, இதுலயே பாருங்க TCP 1 to 1, மெனி டு மெனி, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு போர்ட் ஃபார்வர்டிங்ல. பட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் அடுத்தது இப்போ 1 to 1ங்கற எனக்கு புரியுது. பட் மெனி டு மெனினா அது எப்படி? அது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அது வந்து ஒருவேளை செலக்ட் பண்ணா நிறைய போர்ட்ஸ் கேட்பாங்களா? கரெக்ட். இல்ல டிஃபைன் பண்ணணுமா? கரெக்ட். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன், இங்க போர்ட் ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு மேப்பிங்க்கு. எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 22 to port 80 ஹைஃபன் போட்டு port 80 போட்டு 1 to 1 கனெக்ட் பண்ணுங்க சார். ரொம்ப குழப்பு. சரி, ஓகே. இப்போதைக்கு அதை வச்சு சிம்பிளா போய்க்கிடுவோம். டவுட் ரொம்ப கேட்டா ரொம்ப கன்ஃபியூஸ். ஓகே, இப்போ வெர்ச்சுவல் ஐபி கிரியேட் பண்ணியாச்சு. 48 பொறுத்த வரைக்கும் 23க்கு வந்துச்சுன்னா 22க்கு அனுப்பி விடுன்னு சொல்லியாச்சு. இப்போ இதோட
ஓகே. ஒரு பாலிசி ஃபயர்வால் கிரியேட் பாலிசியும் கிரியேட் பண்ணணும். இது மட்டும் போதாது. ஏன்னா எல்லாமே ஃபயர்வால் பாலிசியை அலோவ் பண்ணாதான் இதையும் அலோவ் பண்ணும். ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே. கிரியேட் நியூ. எஸ். லைனக்ஸ் ஃபயர்வால் வெர்ஷன். Okay. இன்கமிங் இன்டர்ஃபேஸ் போர்ட் 1, ம். அவுட்கோயிங் இன்டர்ஃபேஸ் போர்ட் 2, ம். சோர்ஸ் இப்போதைக்கு ஆள் கொடுத்துடலாமா சார்? எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொடுங்க. இல்லையா? எஸ். ப்ரியாரிட்டி டேக் அதெல்லாம் வேண்டாம். ஹோஸ்டட் அதெல்லாம் டேக். அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ். அதெல்லாம் வேண்டாம். டெஸ்டினேஷன் என்னோட லைனக்ஸ். எக்ஸாக்ட்லி. லைனக்ஸ் எக்ஸ்டெண்ட். ஓகே. Yeah. ஷெட்யூல் லீவ் இட் as it is and ஆக்ஷன். இங்கே சர்வீஸ் எதுவும் செலக்ட் பண்ணுமா சார்? சர்வீசஸ்ல வந்து எஸ்எஸ்ஹெச் மட்டும் செலக்ட் பண்ணலாம், இல்லை ஆலும் செலக்ட் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். அக்செப்ட் இன்செப்ஷன் கோடு. ஓகே. NAT தேவையில்லை. எனக்கு அந்த வெர்ச்சுவல் ஐபியே வந்து டெஸ்டினேஷன் NAT கிரியேட் பண்ணுது. இது மோர் ஆஃப் சோர்ஸ் NAT இது. ஸோ இதுக்கு வந்து சோர்ஸ் NAT தேவையில்லை. சார் எனக்கு இந்த செஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கனெக்ட் பண்ணும்போது இன்ஸ்டன்ஸ் கரண்ட்லி ஹேஸ் ஒன் ஆக்டிவ் சீரியல் கன்சோல் கனெக்ஷன் சொல்லிட்டு ஸோ அது வந்து அது வழியாக நீங்கள் இனிமே ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னாக்கா வந்து நீங்கள் வந்து GUI வழியாகவே பண்ணிக்கலாம், கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ். இல்ல இனிமே அந்த சப்போர்ட்டட் டைம் வருது. ஐநோ நீங்கள் AWS சீரியல் கான்சோலில் இருக்கீங்க. நீங்கள் வெளியில வரணுமா? அதை யூஸே பண்ண வேண்டாம் இனிமே. அப்படியா? அந்த செஷனே வேண்டாம் அப்படிங்கிறாரு. யா, இதெல்லாம் வந்து இனிஷியலாக வந்து இன்ஸ்டன்ஸ் வரலன்னாக்கா இது என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக இது. ஒன்ஸ் இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகி எஸ்எஸ்ஹெச்லாம் வந்தாச்சுன்னா இனிமேல் அதுக்கப்புறம் இருந்து எஸ்எஸ்ஹெச் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் தான். இந்த ஸ்கிரீன் எங்க எப்படி சார் ஓப்பன் பண்றது? அந்த 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 ஸ்கிரீன் தான் 34. இந்த ஸ்கிரீனா? இல்ல இதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டிகேட் அது நீங்கள் இந்த கனெக்ட் பண்ணீங்களே. போர்ட்டலா? இந்த இது நீங்க அந்த யூஆர்எல்ல இந்த ஐபி நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காப்பி enter பண்ணி போட்டா போதுமா? காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க இங்க போயிட்டு ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அதான் ஆக்சஸ் பண்ணீங்களே நீங்கள் தான் போர்ட்டிகேட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்களே. ஆமா, செஷன் இந்த திருப்பி ஓப்பன் அட்ரஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளோதான். ஓகே. இது புதுசா இருக்கிறதுனால எனக்கு யா. ஸோ அது அப்படித்தான். நீங்களா ஒரு 2 தடவை ட்ரை பண்ணீங்கன்னா கரெக்ட். ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. ஓகே சார். ஆல் செஷன்ஸ் போட்டுக்கங்க, லாகிங். எனக்கு இந்த லாக் எங்க பாக்குறதுங்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அதை பார்க்கலாம். ஓகே, ஆல் செஷன்ஸ் போடுங்க. ஸோ எனேபிள் திஸ் பாலிசி. ஓகே. எஸ். சார் அது மேல போர்ட்டுன்னு போட்டீங்களா? அது என்ன மீனிங் சார்? ஃபயர்வால்ல வந்து போர்ட் 1 வழியா வந்து போர்ட் 2க்கு அவுட் கோயிங்ன்ற மாதிரி சொன்னீங்க. ஆமாம். அது திருப்பி சொல்லுங்க சார் கொஞ்சம். இந்த ஒரே நிமிஷம் மறுபடியும் ஓபன் பண்ணிட்டு இது என்ன சொல்றோம்னா இன்கமிங் இன்டர்ஃபேஸ் எந்த இன்டர்ஃபேஸ் வழியா வர்ற டிராஃபிக் அப்படின்றது. போர்ட் 1 தான் பப்ளிக். அந்த ஃபயர்வாலுக்கு போர்ட் 1 தான் பப்ளிக் இன்டர்ஃபேஸ். ஸோ அது வழியா தான் எல்லா டிராஃபிக் வரப்போகுது. ஸோ அவுட் கோயிங் வந்து என்னோட பிரைவேட் இன்டர்ஃபேஸ். அதாவது பிரைவேட் டு லினக்ஸ் பேசுறதுக்கு. கரெக்ட். பிரைவேட் டு லினக்ஸ் பேசுறதுக்கு. ஓகே, புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு சார். இப்போ ரூல் கிரியேட் பண்ணியாச்சு சார். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம கன்சோல் உள்ள போயிட்டு எனக்கு ஒரு டயக் ஓபன் பண்ணி வச்சுட்டுங்களா? ஃபயர்வால் ஓபன் பண்ணேன். அது எரர் கனெக்ஷன் ரெஃப்யூஷன் வருது சார். அப்ப இது இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனையா? தெரியலையே, என்ன ஸ்க்ரீன் வருதுன்னு தெரியல எங்களுக்கு. ஷேர் பண்ணிருக்கீங்க வாட்ஸ்அப்ல.
இந்த 5469ன்றது என்ன அட்ரஸ் அது? அதுதான் சார் நம்ம இன்ஸ்டன்ஸ் செல்லோட பப்ளிக் ஐபி ஃபோன் இருந்துச்சு சார். FortiGate பப்ளிக் ஐபி அட்ரஸ். FortiGate ரன் ஆயிட்டு இருக்கா? ஆமா சார். ரன்னிங்ல சார் இருக்கு. மேபி முன்னாடி HTTPSன்னு போட்டு பாருங்க. HTTPS தான் சார் இருக்கு. ஏன் வேலை செய்யல? இல்ல திருப்பி இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சஸ் நாட் பண்றீங்கன்னா செக்யூர்டு உங்களோட நாட் செக்யூர்டுன்னு வருது, அதை கிளிக் பண்ணா. நாட் செக்யூர்னு வந்துச்சுன்னா ஓகே, நீங்க இல்ல சேஃப் நான் மோட்ல அந்த உள்ள ஐ இருக்கீங்க. இருக்குல்ல, மேல ஐ இருக்குமா, ஐயை கிளிக் பண்ணா நாட் செக்யூர்னு வருது. பட் எரர் கனெக்ஷன் ரெஃப்யூஸ்டு தான் வருது ஸ்டேட்டஸ். நீங்க ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணாலும் அதே தான் வருதா? ஆமா. இன்காக்னிட்டா போய் பண்ணி பாருங்க. குரோம் யூஸ் பண்றீங்களா? ஆமா. ஒரு தடவை நம்ம எட்ஜுக்கு வாங்களேன், அதுல இருந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. எட்ஜா? மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். மைக்ரோசாஃப்ட் அவர் வந்து மேக்ல வச்சிருக்காரு அவரு, அதனால என் வாழ்க்கையில எட்ஜ் இன்ஸ்டால் மேக்ல பண்ணவே இல்லை சார். இருக்குங்களோ? ஓ சாரி, சஃபாரி தான் அங்க. சஃபாரி தான். இது வந்து சம்டைம்ஸ் ப்ரௌசரே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும் அந்த கனெக்ஷனை. ஓகே, இப்போ சஃபாரி நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு இதை விஸ்லிஸ்ட் பண்ணி ஒயிட் லிஸ்ட் பண்ணி கூட இந்த ஐபியை பண்ணிட்டு கூட அக்சஸ் பண்ணலாம். பட் அவர் ஆக்சஸ் பண்ணியிருந்தாரு முன்னால. நான் பண்ணேன். இப்போ இவ்வளோ நேரம் இருந்தேன், என் செஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வேணா ஓப்பன் பண்ணி பாருங்க. நீங்க பண்றது கரெக்ட் தான். நான் வேற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன் சார். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, உங்க விஎம் அப்பாய் ரன் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பாக்குறீங்க நீங்க? இல்ல இதை பாக்குறது இருக்குது சார். நம்ம லைனக்ஸை ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஆக்சஸ் பண்ண இந்த டயக் ஸ்னிஃபர் ஓடல இப்போ. இல்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. நம்ம ஒரு டிராஃபிக் அங்க ஜென்ரேட் பண்ணிட்டு அது பிறகு இங்க பார்க்கலாம் அப்படின்னு. அது ஏன் வந்து இப்போ 10.1.0.202 காமிக்குதுன்னு நினைக்கிறீங்க? 302 என்னோட பிரைவேட் நெட்வொர்க், அதாவது போர்ட் 1ஓட பிரைவேட் இது. கரெக்ட். ஸோ அந்த ஸ்னிஃபர் பேக்கெட்ல என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோம்? என்னுடைய பிசியோட பப்ளிக் ஐபியிலேருந்து வரக்கூடிய எல்லா பேக்கெட்டையும் சொல்லுன்னு. நீங்க ஹெச்டிடிபிஎஸ் ஆக்சஸ் பண்ணிருக்கீங்க இப்போ 443 அந்த பேக்கெட்டை பத்தி சொல்லிட்டு இருக்குது. அதனால இப்போ இது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் ஒரு தடவை லைனக்ஸ்ல ட்ரை பண்ணிட்டு 23 போட்டோம்னா ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஃபில்டரையே திருப்பி அந்த டயக் ஸ்னிஃபர் பேக்கெட்டை அப்பேர் அமுக்குங்க. அந்த க்ளோஸ் கோட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால போயிட்டு 209க்கு அப்புறம் ஓகே ஸ்பேஸ் அண்ட் போர்ட். என்ன போர்ட்ல ஆக்சஸ் செட் பண்ணு? 2323 ஏதோ ஒன்று போட்டோம் நம்ம. இல்ல 2323 தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதை போடுங்க. இப்போ இந்த 443 வராது நமக்கு. ஓகே, ஏன்னா இட்ஸ் லுக்கிங் ஃபார் திஸ் காம்பினேஷன் இந்த ஸ்னிஃபர்ல. இப்போ எஸ்எஸ்ஹெச் ஆக்சஸ் பண்ணுங்க. இது வந்து ரிமோட் ஹோஸ்ட் வந்து 48 ஐபி அட்ரஸ். சாரி 209 இல்ல 52 என்ன வரல உங்களுக்கு? இல்ல சார், எனக்கு இந்த ரேஞ்ச் தான் வந்தது. 48 ஐபியா? 48 ஐபி இதை ஆக்சஸ் பண்ணி 34209 போடணும் நீங்க. சாரி, ஃபர்ஸ்ட் இது மாத்திட்டேன். 34209 பாக்கியெல்லாம் கரெக்ட். பாக்கியெல்லாம் கரெக்ட். யா. இப்போ இங்க யூசர் நேம் எதுவும் மென்ஷன் பண்ணுவோம்ல சார்? யூசர் நேம் வந்து லினக்ஸ் வந்து EC2 யூசர், EC2-user. இப்போ போர்ட் என்ன போர்ட் போடணும்? 2323. எஸ். எஸ்.
இந்த ஸ்டெப்ஸ் எனக்கு கொஞ்சம் புரியல. கொஞ்சம் பொறுங்க. ம். இப்போ FortiGate போங்க. உங்க இது விர்ச்சுவல் ஐபி செட்டிங் போங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். க்ளோஸ் பண்ண மினிமைஸ் பண்ணிக்கிங்க போதும். கிராஸ்க்கு முன்னால ஓகே. விர்ச்சுவல் ஐபி போங்க. 23 to 22. ஓகே, அதை அலோவ் பண்ணுறோம். ஏன் வந்து இங்கே பேக்கெட் பார்க்கல நம்ம? ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் ஐபி 00ங்கிறது ஓகே தானே? அது ஓகே. திருப்பி CLI கான்சோல் போங்க. இல்லை, புது விண்டோ ஓப்பன் பண்ண, பழசையே ஓப்பன் பண்ணுங்க. அது கீழே இருக்கும் பாரு. ஸோ host is 139.64 5.209 and port 2323. ஏன் வேலை செய்யல? சார் இந்த அந்த ஹோஸ்ட் வந்து security ஃபயர்வால் start பண்ணாச்சா? சார் கொடுக்கணும். என்னம்மா? ஃபயர்வால் Security ஹோஸ்ட் கொடுக்கணும் சார். அது சாரி எனக்கு இந்த ஹோஸ்ட் 139.64ன்றது வந்து இல்லையே. அது வந்து அந்த செக்யூரிட்டி குரூப்ல கஸ்டம் டிசிபி ஆட் பண்ணணும். அது ஆட் பண்ண ரைட். ஸோ இப்போ 2323 ஏன் வரல இங்க? குட் பாயிண்ட். நீங்க செக்யூரிட்டி குரூப் போய் பாருங்க. FortiGateல அந்த ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் அவர் ஆட் பண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு சார். இருந்ததா? இல்ல இப்போ இல்ல, நான் எதுவும் ஆட் பண்ணலையே. எனக்கு சொல்லவே இல்லையே. பண்ணலையா? பண்ணியிருந்தேன். பண்ணல. ஸோ இப்போ பாருங்க, இதுல வந்து ஆனா 2323 இன்பவுண்ட்ல ஆள் தானே சார் இருக்கு? inbound, okay. So inbound rules all source, okay. Allow all. இது என்ன இன்ஸ்டன்ஸ்க்கு? இல்ல நீ செக்யூரிட்டி குரூப்புக்கு போங்க. இல்ல ஒரு நிமிஷம். இன்ஸ்டன்ஸ்ல பார்க்காதீங்க. அந்த பர்டிகுலர் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் இது வந்து இன்ஸ்டன்ஸ்க்கு பூரா என்னெல்லாம் இருக்குன்றது சொல்லுது. ஸோ ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ்க்கு போங்க. அந்த பப்ளிக் ஆல் அலோ ஆல் இங்க இல்லைங்க, கொஞ்சம் பொறுங்க. ஸோ ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் போர்ட் 0 கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதுல என்னென்ன செக்யூரிட்டி குரூப் இருக்கு? 2 செக்யூரிட்டி குரூப் இருக்கும். மேல போங்க. ஆல் தி வே டு தி டாப். ஓகே, பப்ளிக் அலோவ்னு ஒன்று இருக்கு, டிஃபால்ட்னு ஒன்று இருக்கு. பப்ளிக் அலோவ் கிளிக் பண்ணுங்க. இதுதான் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு அப்ளிகபிள். இதுல என்னெல்லாம் இருக்கு? இதுல ஆள் கிடையாது. இதுல ஆள் கிடையாது. டிஃபெண்டர். ஓகே, ஸோ எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் போங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இப்ப திரும்ப சொல்லுங்க. லைனஸ்க்கு எல்லா இதுக்கும் அலோவ் பண்றேன், பட் ஆனா இந்த போர்ட்டுக்கு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறீங்களா? அதாவது FortiGateக்கு வரதுக்கு முன்னால அந்த இன்டர்ஃபேஸ்க்கு AWSல ஒரு செக்யூரிட்டி ரூல் இருக்கு. இந்த பேக்கெட் தான் FortiGateக்கே அனுப்புன்னு. ஓகே. ஸோ அதுதான் இந்த செக்யூரிட்டி குரூப் பண்ற வேலை. ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் இல்லை, பப்ளிக் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் இருக்கு. அதுக்கு செக்யூரிட்டி குரூப் ஒன்று AWSல இருக்கு. அது அலோவ் பண்ணாதான் FortiGateக்கே வரும். FortiGate அலோவ் பண்ணாதான் லினக்ஸுக்கு போகும். ஸோ இப்போ என்ன போர்ட் போட்டிருக்கீங்க? ஆல் போர்ட் போட்டிருக்கேன். ஆல் போர்ட் போடாதீங்க, 2323 மட்டும் போடுங்க. ஸோ எங்க போட்டீங்க அதை? அது வந்து ஜெனரல் வார்னிங். ஸோ TCP, all TCP, port is ஆல் TCP. all TCP போடாதீங்க, கஸ்டம் போடுங்க. கஸ்டம் TCP. இப்போ 2323 போடுங்க. ஆல். ஓகே, இப்போ அதை பழசை டெலீட் பண்ணி விட்டுருங்க. எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ். இதுதான் பழசுங்களா? இது பழசு ஆல்ட்ராவே. அதை டெலீட் பண்ணி விட்டுரு. 8443 இல்லையே, அது எதை டெலீட் பண்ணீங்க நீங்க? ஓகே, எஸ், கொஞ்சம் பொறுமையா. 2323 இல்ல, 8443 இருக்கு சார். ஓகே. 443 ஓகே, சூப்பர். ஓகே, சேவ் ரூல்ஸ் போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ SSH ஆக்சஸ் பண்ணுங்க, FortiGateல வருதான்னு பார்ப்போம். இப்ப எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ லினக்ஸ் ஹோஸ்டே வந்துடுச்சு. இப்போ பாருங்க, அது FortiGateல போய் பாருங்க. FortiGate UI. என்ன கிளிக்கே பண்ணலையா? பண்ணாக்க இப்போ வரும். ஸோ இப்போ இட்ஸ் ஆக்டிவ்லி கம்யூனிகேட்டிங். சரியா? 23 22 மாத்தி அனுப்பிச்சு விடுது அது. 29 92 ஓகே, இங்க இருக்குங்களா? ஓகே 23 202. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க முதல்ல இருந்தே போடுத்தீங்க வைங்க, அது சினா கேக் எல்லாம் வரும் அது. ஓகே. ஸோ இப்போ டிநெட்டும் வேலை செய்யுது, ஃபயர்வால் பாலிசியும் வேலை செய்யுது. இல்லை இப்போ லாக் அவுட் பண்ணிட்டு இப்போ திருப்பி லாகின் பண்ணுங்க. முதல்ல இருந்து தெரியும் உங்களுக்கு இன்ட்ராக்ஷன். இது திருப்பி போட்டு விடுங்க. ஸோ இப்போ ஆக்சஸ் பண்ணுங்க, SSH ஆக்சஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ திருப்பி FortiGate போய் பாருங்க. மேலே போங்க, ட்ராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சினா கேக் இந்த 3 3-வே ஹேண்ட்ஷேக் வரணும். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் முதல்ல 139.64லேருந்து 10.1.0.2.02க்கு அதுதான். ரிமெம்பர், FortiGateக்கு வந்து அதனுடைய பப்ளிக் ஐபி தெரியாது. 10.1.0.2.23ல சின் வருது. ஓகே, ஸோ அது வந்து லினக்ஸ் அனுப்பிச்சு, லினக்ஸ் வந்து சினாக் அனுப்புது. அதுவும் 10.1.2.0 போயிட்டு 139.64க்கு போகுது. அதுக்கு உங்க மெஷின் திருப்பி ஆக்ட் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் 3 பேக்கெட் எல்லா TCP எக்ஸ்சேஞ்ச்லயும் இருக்கும் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இருந்து இந்த ஆக் புஷ் இதெல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கும். இல்ல சார், இந்த ஏரியா கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க சார். இது ஃபர்ஸ்ட் இந்த சிங்க்னா என்ன மீனிங்? அக்னாலஜ்மெண்ட்னா திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்றது லைனக்ஸ்ல இருந்து. அதாவது அந்த TCP எப்படி டிசைன் பண்ணாங்கன்னாக்க, நானும் நீங்களும் பேசுறீங்க. TCP இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிலையபிள் கம்யூனிகேஷன். ஓகே, நான் அமீரோட பேசுறேன். நான் அமீருக்கு ஒரு பேக்கெட் அனுப்புறேன். எனக்கு நான் அனுப்பிச்ச பேக்கெட் உங்களுக்கு வந்தது அப்படின்றத தெரியணுங்கிறதுக்காக நீங்க திருப்பி அந்த சின் பேக்கெட்டுக்கு அக்னாலேஜ் பண்றீங்க, எனக்கு சின் பேக்கெட் வந்ததுப்பா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு நீங்க அனுப்பிச்ச ஆக் பேக்கெட் எனக்கு வந்து தான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் திருப்பி ஆக் பேக்கெட் அனுப்புறேன். அப்படின்னா 2 பேரும் நம்ம அனுப்புற பேக்கெட் இன்னொருத்தருக்கு கிடைக்குதுன்றது நம்ம 2 பேருமே புரிஞ்சுக்கிறோம். ஓகே, வேற UDPல இதெல்லாம் இருக்காது. அது பாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரும் அது. ஸோ அது வந்து கனெக்ஷன்லெஸ், இது கனெக்ஷன் ஓரியன்டட். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதனால தான் TCPல வந்து ஓவர் ஹெட் ஜாஸ்தி. இதே வந்து ஒரு கனெக்ஷனுக்கு இப்படி 10,000 கனெக்ஷன் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த சின் பேக்கெட், ஆக் பேக்கெட் எல்லாம் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர், சீக்வன்ஸ் நம்பர், கன்ஜெஷன், ஊர்பட்ட சமாச்சாரம் இருக்கு TCPல. எல்லாம் வந்து அந்த ரிலையபிள் கம்யூனிகேஷனுக்காக அது எல்லாம் வந்து நடுவில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் வெரி இட்ஸ் ரிலையபிள், பட் ஆல்சோ அந்த ரிசோர்சஸ் கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தியாகும். சரியா சார்? தியரியில படிச்சது இப்பதான் பிராக்டிகலா பாக்குறேன் சார். யூஸ்வலா வந்து அந்த சிங்க் பேக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா அக்னாலஜி பண்ணக்குள்ள அந்த பேக்கெட்டோட வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி காட்டும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சிங்கோட வேல்யூல பார்த்து அக்ல பாத்தீங்கன்னா அக்ல வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும் ஆல்வேஸ். அதாவது அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் என்ன சொல்லுதுன்னாக்க, அடுத்த பேக்கெட் நான் இதை தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றதுக்காக அது. ஸோ நீ என்னது 805 அனுப்பிச்ச, எனக்கு கிடைச்சது, நான் அடுத்தது எதிர்பார்க்கிற பேக்கெட் 806ன்னு அந்த இன்னொரு எண்டுக்கு சொல்ற கம்யூனிகேஷன் அது. ஓகேயா? ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஹியர். அண்ட் நாளைக்கு as I said எனக்கு பிளட் டெஸ்ட், ரெகுலர் பிளட் டெஸ்ட் இருக்கு. I really want all of you to collaborate. சாரி, எக்கோ கேக்குது.
ஸோ நிர்மல், அமீர், ப்ளீஸ் ஒர்க் வித் ஸ்டாலின். அவருக்கு Sure, வந்து sir. இன்னும் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே சொல்லிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் வந்து எளிமையான மொழியில நீங்க வந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தயவு செய்து. அண்ட் ஸோ தட் அவரும் வந்து நம்ம தேர்ஸ்டே வந்து லேபும் ஒன்று இருக்கு. என்ன லேபுனாக்க, இதே செட்டப்பை ஐ வாண்ட் யூ டு கிரியேட் இன் another ரீஜன். போயிட்டு வேரியபிள்ஸ் ஃபைல்லாம் மாடிஃபை பண்ணுங்க, சப்நெட் எல்லாம் மாடிஃபை பண்ணுங்க, அதெல்லாம் மாடிஃபை பண்ணி இதே மாதிரி செட்டப்பை நாளைக்குள்ள இன்னொரு ரீஜன்ல கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ரீஜனுக்கும் நடுவில் ஒரு VPN கனெக்ஷனை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். சரியா? ஸோ 2 ஆஸ்க் நான் ஐ புட் இட் இன் வாட்ஸ்அப் குரூப் as well. Work with each other to get as many people as possible to this level. எக்ஸ்டர்னல் ஐபிலேருந்து DNAT பண்ணி செக்யூரிட்டி குரூப்பை மாடிஃபை பண்ணி லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணணும், டயா கமாண்ட் எல்லாம் வச்சு. அதே மாதிரி 2வது பார்ட்டு இதே செட்டப்பை இன்னொரு ரீஜனில் போட்டு அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ இன்னொன்று இப்போ கேட்குறேன் நான், அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் போங்க, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இங்கிருந்து எக்ஸ்டர்னல் ஐபிக்கு ஒன்று பிங் பண்ணி பார்ப்போம். பிங் 8.8.8.8. இது ஃபெயில் ஆகும். ஏன்னாக்க அவுட் சைட் இன் கம்யூனிகேஷன் தான் ஃபயர்வால் பாலிசி செட் பண்ணியிருக்கோம். இன்சைட் அவுட் இன்னும் செட் பண்ணலை. ஓகே, அதுக்கு சோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நிர்மல் அது பண்ணியிருக்காரு அவர். ஸோ அதை எனேபிள் பண்ணாதான் குயிக்காக நான் எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்டிகேட் பாலிசி போங்க, கிரியேட் பாலிசி போடுங்க. ஃபயர்வால் பாலிசியில் கிரியேட் நியூ ஒரு பேர் கொடுங்க, அவுட்பவுண்ட் ஆக்சஸ் ஆர் சம்திங். ஓகே, வாட் எவர். இன்கமிங் இன்டர்ஃபேஸ் என்ன? இப்போ போர்ட் 2. Port 2, yes. Outgoing? Port 1. Yes. சோர்ஸ்ங்கிறது மை லைனக்ஸ்ல அது வந்து ஒரு தனியாக கிரியேட் பண்ணுறதா பண்ணணும். இப்போதைக்கு ஆல் போட்டுக்குங்க. அதெல்லாம் DNAT பண்ணும்போது விர்ச்சுவல் ஐபின்னு ஒன்று பண்ணீங்க, இப்போ பாலிசி கிரியேட் பண்ணுறீங்க. இது வந்து சோர்ஸ் நேட்டுக்கு, இது வந்து உள்ளேருந்து வெளியில் போகிறதுக்கு, அது வெளியிலேருந்து உள்ளே வர்றதுக்கு. ஓகே, டெஸ்டினேஷன் ஆல்பம் கொடுக்கவா சார்? எனக்கு நம்ம 88888844 எல்லாம் பிங் பண்ண முடியறதா இருக்கணும். அகைன் திஸ் நாட் a செக்யூரிட்டி கிளாஸ், திஸ் மோர் ஆஃப் அ ஃபங்க்ஷனாலிட்டி. இது சர்வீஸும் ஆல் போடுங்க. சர்வீஸ் ஆல். ஓகே, ஒரு சின்ன டவுட் சார், டெஸ்டினேஷன் ஆல் தானே சார்? ஆமாம்மா. நம்ம 88. ஸோ கீழே போயிட்டு இப்போ அங்கே வந்து நேட்டை டிசேபிள் பண்ணோம். இங்கே நேட்டை டிசேபிள் பண்ண முடியாது. நேட் தேவை நமக்கு. ஏன்னாக்கா இந்த 10.1.1.200 வெளியில் போகிற போது 48 நேட் பண்ணி ஆகணும். எதுக்கு நேட் பண்ணோம்? அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் ஐபி அட்ரஸ்க்கு நேட் பண்ணோம். அதாவது போர்ட் 1ஓட அட்ரஸ்க்கு மேப் பண்ணோம். அது 10.1 ஏதோ 0 ஏதோ நேட் பண்ணோம். அது AWS எடுத்து அது திருப்பி இந்த 34 மாற்றி இன்டர்நெட்டுக்கு அனுப்பும். ஓகே, இப்போ ஓகே அனுப்புங்க. இப்போ பிங் பண்ணி பாருங்க. வந்ததா? ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு 2 ரீஜன்லையும் நீங்கள் எனேபிள் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு செஷன் நீங்களா இன்டர்னல் செஷன் போட்டு யூ நீட் டு கொலாபரேட். ஸோ யூ ஹாவ் an எக்ஸ்ட்ரா டே. ப்ளீஸ் ஒர்க் வித் ஈச் அதர். அது பண்ணி பார்க்குறப்போ, சொல்லி பார்க்குறப்போ, எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறப்போ தான் உங்களுக்கே வந்து ஆழமாக பதியும் அது. ஸோ ப்ளீஸ் டூ தேட். அண்ட் எல்லாமே வந்து தனதுமையாக நானே எளிமையாக தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பட் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நிறைய விஷயம் தெரிய தெரிய வந்து அதை எளிமையாக்குறதும் கஷ்டமாகுது. அதனால் ஸோ ப்ளீஸ் ஒர்க் வித் ஈச் அதர். அண்ட் இன்பவுண்ட் ஆக்சஸும் வேலை செய்யணும், அவுட்பவுண்ட் ஆக்சஸும் வேலை செய்யணும். அப்போ தான் வந்து இந்த 2 யூஸ்கேஜ் எப்படி FortiGateல வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியும். DNAT அண்ட் SNAT. ஆல் குட்? ஓகே சார். சரி. ஸோ அதோட இன்னைக்கு முடிப்போம். கிரேட் செஷன் வேர் you all participated and you shared your screen
டு மேக் திஸ் ஒர்க். ஸோ அதனால படித்ததை நம்ம வந்து இன்னைக்கு வந்து வி ரியலி அப்ளைட் இன் ப்ராக்டிஸ். ஸோ என்ஜாய் த டைம் ஃபார் த நெக்ஸ்ட் 2 days. அண்ட் Thursday இன்னைக்கு we are going to start the VPN connection. அண்ட் அது வந்து இன்னும் இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ இதுவே புரியலன்னாக்க அது இன்னுமே புரியாது, ரொம்பவே தலைக்கு மேலே போயிடும். ஸோ இதை வந்து திருப்பி ட்ரை பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி திருப்பி ரீக்ரியேட் பண்ணி எல்லாம் விளையாடுங்க. தட்ஸ் வை ஐ எம் கிவிங் யூ an extra day. ஓகே ஓகே சார். ஓகே வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங் நவ். சார் ஒரு சின்ன ஃபண்டமெண்டல் கொஸ்டின். இப்போ வந்து நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து என்ன ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கிரியேட் பண்ணணும்னா நான் கிரியேட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபயர்வால் செட்டப்லாம் தேவையா? ஒரு இல்லைன்னா வந்து யார் வேணாலும் ஒரு கண்ட்ரோலே இல்லாத எல்லாரும் போய் பார்த்துட்டு இருப்பாங்களே. ஓகே. ஸோ இப்போ கரெக்ட். இப்போ ஃபயர்வால் செட்டப் போட்டுட்டு அந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நான் வந்து எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணணும். எல்லா கரெக்ட். ரெக்வெஸ்ட் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணணும். அது நான் நீங்களே பண்ண வேணாம். ஃபயர்வாலே அலோவ் பண்ணதுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணும், மற்ற எல்லாத்தையும் தானாவே டினை பண்ணிடும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு. ஓகே. உங்க வீட்டுக்குள்ள எல்லாரையும் வர விட மாட்டீங்க. ஓகே, ஓகே. வாசல்ல ஒரு பெய்டு செக்யூரிட்டி கார்டை போட்டு இந்த பாருப்பா இவங்கெல்லாம் தான் உள்ள வரணும்னாக்கா அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணும், இல்லைன்னா அவங்கள மற்றவங்களெல்லாம் பற்றி விட்டுரும். இப்போ மொபைல் அப்ளிகேஷன்ல இருந்து மட்டும் நான் கனெக்ட் பண்ணணும், அந்த சர்வீஸ் கனெக்ட் பண்ணணும்னா ஃபயர்வாலை கான்ஃபிகர் பண்ணணுமா? உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ பப்ளிக் வெப் சர்வர் இருக்கு. பப்ளிக் வெப் சர்வர்னாக்க யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் அது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அதில் HTTPS மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து FTP அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய ஊர்பட்ட ப்ரோட்டோகால் இருக்கே. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு லெவல் ஆஃப் கண்ட்ரோல் தேவைப்படும். ஓகே. ஸோ யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ரன் பண்ணுறதுக்கே ஃபயர்வால் மஸ்ட் அப்படி சொல்கிறீங்க? அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்ற ஆசை இருந்தால். இது வந்து அவசியம்னா நான் இப்போ வீட்டுக்கு எதுக்கு பூட்டு போடணும்? வீட்டுக்கு பூட்டு போட்டது அவசியமா? கட்டாயமா சார். ஏன்? எவனா ஒருத்தர் வந்துருவான். அதனால தான் அப்ளிகேஷனும் அப்படி தான். உங்கள் வீட்டுக்குள்ளே பொருள் இருக்குது, வேல்யூபிள்ஸ் இருக்குது, யார் வேணாலும் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுனால் இதெல்லாம் பண்ணணும். இல்லை யார் வேணாலும் எதை வேணாலும் வந்து எடுத்துக்கிங்கப்பா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து கதவை திறந்து போட்டு நீங்கள் வெக்கேஷன் போனீங்கன்னாக்க யார் வராங்களோ வருவாங்க, எடுக்கிறத எடுப்பாங்க, திருப்பி வரப்போ நீங்கள் பார்க்குறத பார்ப்பீங்க. ஓகே. அப்போனா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி பண்ணால் கூட இப்போ ஃபயர்வாலோட காஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ல. அப்போது நான் AWSக்கு போயிடுறத விட நான் அந்த VPS ஹோஸ்டிங் அந்த மாதிரிலாம் ஷேர்டு ஹோஸ்டிங்லாம் கொடுக்குறாங்களா, அவங்க வந்து ஃபயர்வால் காமனாக அவங்க வச்சுருக்காங்களா, அது போகிறது பெட்டராக இருக்கும்ல? அதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ். ஆனால் ஃபயர்வால் வேணுமாங்கிற கேள்வியே இருக்கக்கூடாது. ஓகே. அது நம்ம போடுற ஃபயர்வாலாக இருக்கட்டும், மற்றவங்க மேனேஜ் பண்ணுற ஃபயர்வாலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஓகே. ஃபயர்வால் வேணுமான்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா என் வீட்டுக்கு பூட்டு தேவையான்னு நீங்கள் திருப்பி கேட்டுக்கணும். சரியா? ஓகே ஓகே. அமீர் ரொம்ப டிசிப்ளின்டாக எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இருக்காரு. வெரி நைஸ் டு இல்ல சார், எனக்கு கொஞ்சம் அது பிறகு ஃபாலோ பண்ணப்போ ஈஸியா இருக்கும். இல்லைன்னா மறுபடியும். ஆனா ஆக்சுவலி அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெக்கார்டிங் வீடியோ நான் ஆக்சுவலா 3 தடவை போட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இல்லை, ஐ ரியலி அப்ரிஷியேட் அந்த ரிகர். படிக்கிற போது நான் இப்படி தான் நோட்ஸ், என்னுடைய நோட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ நோட்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜாப்லேருந்தே வந்து நான் நோட்ஸ் எழுதுகிற பழக்கம் எனக்கு. ஸோ இப்போ தான் பார்த்தேன் நான். முதல் ஜாப்ல வந்து ஹார்ட் டிஸ்க் எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறதுன்ற நோட்ஸ் வந்து ஏதோ ஒரு பழைய புக்கில் இருக்குது. இது வந்து இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ குட் ஸ்டூடெண்ட். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் அண்ட் ஐ விஷ் எவ்ரிபடி டிட் வாட் யூர் டூயிங். ஸோ தட் அந்த லேர்னிங்கிறது வந்து பதியணுமே, நம்ம தான் பண்ணணும். இந்த பழைய பாட்டு ஒன்று இருக்குது, எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும். மற்றவங்களுக்காக நம்ம அழலாம், மற்றவங்களுக்காக நம்ம சாப்பிட முடியுமா? நம்ம தான் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஐ ரியலி அப்ரிஷியேட். ப்ளீஸ் கண்டினியூ த லேர்னிங். திருப்பி நான் சொன்னதே சொல்ல விரும்பல. ஸோ ஐ வில் மீட் ஆன் Thursday. சரியா? சார் எனக்கு ஒரு டவுட்டு. இந்த CLI கன்சோல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்களேன். இப்போ அந்த பப்ளிக் ஐபிக்கு நெக்ஸ்டா ஒரு நம்பர் வருதுல, அது என்ன நம்பர் சார்? அது போர்ட் 20 அப்புறம். ஆமா.
ஏதோ அது highly போச்சு. இதான் available போட்டு சொன்னாங்க. என்னோட சோர்ஸ் லேப்டாப் வந்து ஏதாவது ஒரு போர்ட் வழியா தானே கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அது ரேண்டமா பிக் பண்ற போர்ட். கரெக்ட். Because இதுக்கு முன்னாடி நீங்க கனெக்ட் பண்ணதுல வேற நம்பர் வந்துச்சு, இப்போ கரெக்ட். வேற நம்பர் அது வந்து யா ரேண்டமா எடுக்கும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நம்பர் வரும். இது மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ணோம் எங்க கரெக்ட். போகணும்னு சொல்லி. கரெக்ட். ஓகே. இப்போ இப்ப நம்ம இதெல்லாம் அந்த ஓப்பன் போர்ட்ஸ் ஃபயர்வால்ல பாலிசி போட்டு தான் டீநேட் பண்றோம். இப்போ ஃபயர்வால் போடலன்னா எது டீநேட் பண்ணும்? ஒன்றும் டினாட் பண்ணாது. அந்த லினக்ஸ் ஹோஸ்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அந்த ஹைலி அவைலபிள் போர்ட்ஸ்னு சொன்னீங்களா, அது வந்து ரேண்டமா அதுவா பிக் பண்ணும் அப்படின்னு. அதெல்லாம் ஓப்பன் போர்ட்ஸா? ஹைலி அவைலபிள் ஹையர் போர்ட்ஸ். ஆமா. ஹையர் 102 போர்ட்ஸ்க்கு மேல. போர்ட்ஸ்ங்கிறது சில போர்ட்ஸை ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரோட்டோகாலுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசர்வ் பண்ணாத எல்லாத்தையுமே வந்து அவைலபிள் போர்ட்ஸ். அது கரெக்ட். ஃப்ரீயா யூஸ் பண்ணி இப்போ ரியல் டைம் கம்பெனில வந்து டிஃபால்ட்டா யூஸ் பண்ற போர்ட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அட்டாக்கர்ஸ் வந்தாலும் ஈஸியா எடுத்துருவாங்கன்னு அவங்கவுங்க ஓனா கஸ்டம் போர்ட் வச்சிருப்பாங்க. கரெக்ட். 443னா நான் 8443ன்னு வச்சுக்குவேன், இல்ல 9443ன்னு என் கம்பெனில டிஃபைன் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஓகே. ஸோ ஒரு போர்ட்ல வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 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 டேப்பை க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் அந்த சேம் இன்ஸ்டன்ஸ்ல தான் சேம் போர்ட்ல தான் ஒர்க் ஆகுமா சார்? இல்ல அந்த செஷனுக்கு மட்டும். ஆ, அந்த செஷனுக்கு மட்டும். அந்த செஷன் க்ளோஸ் ஆயிட்டு நீங்க மறுபடியும் ஓபன் பண்ணப்ப அதே போர்ட் வரும்னு சொல்ல முடியாது. அப்ப ரேண்டமா இன்னொரு போர்ட் எடுத்துக்கலாம். அதாவது டெஸ்டினேஷன் போர்ட் அதே தான் இருக்கும். சோர்ஸ் போர்ட் தான் மாறும். சோர்ஸ் போர்ட். கரெக்ட். ஓகே, நான் ஓடணும் இப்போ. அடுத்த மீட்டிங் வந்துட்டு இருக்கு எனக்கு. ஸோ ஐ சரி, லீவ் யூ okay, தேர். sir. பட் ப்ளீஸ் ஒர்க் வித் ஈச் அதர். இல் பி a great experience for all of you. சரியா? Okay. Sure, sir. குட் நைட். ஓகே. தேங்க்யூ சார். Thank you.